ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் ஜேஷ்டாபிஷேகம். சுவாமிக்கும் தாயாருக்கும் நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆடித் திருவிழா. ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு நடைபெற்ற தீர்த்தவாரி. சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவில் பவித்ரோற்சவம் விசேஷ பூஜைகளுடன் சிறப்பாக துவக்கம். நெல்லை அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழா. தாமிரபரணி நதிக்கு மகா ஆரத்தி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலின் உப ஆலயமான திருச்சி அன்பிலில் அமைந்துள்ள 5வது திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கொள்ளிடம் வடகாவிரியிலிருந்து வெள்ளிக்குடங்களில் புனித நீரை நிரப்பிக்கொண்டு கைங்கரியபரர்கள் கொட்டு முழங்க தங்க திருக்குடை பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலை அடைந்ததும் பிரகார வலம் வந்து தாயார் சன்னதி முன்பு வெள்ளிக்குடங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ வடிவழகிய நம்பியையும் ஸ்ரீ அழகிய வள்ளி தாயாருடன் உற்சவ மூர்த்திகளையும் குலுவிருக்கச் செய்தனர். வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு தூபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சுவாமிக்கும் தாயாருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சகசரத்தாரை வழியாக சங்கநிதி பத்மநிதி மூலம் புனித நீரையும் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு பலவித பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பராசக்தி அம்பாளுக்கு தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதியில் உற்சவர் ஸ்ரீ பராசக்தி அம்பாளுக்கு பச்சை பட்டுடுத்தி தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலைகள் பதக்கங்களோடு கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி கையில் கோலக்கிளி தந்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகாகற்பூர அரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவரை கேடயத்தின் மேல் நிறுத்தி கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். திரளான பக்தர்கள் உடன் வர ஆலயத்தில் இருக்கும் சிவகங்கை தீர்த்த குளத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு படித்துறையில் அஸ்தர தேவியை நிறுத்தி பூஜைகள் துவக்கப்பட்டன. சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கணபதி பூஜை செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து திருக்குளத்தில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். மேலும் அஸ்தர தேவிக்கு புனித நீரும் ஊற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் விசேஷ பூஜைகளுடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பாலிகைகளில் புற்று மண்ணுடன் நவதானியங்களை சேர்த்து அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தினர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி 4 திக்குகளுக்கும் தூபதீபம் காட்டி யாகசாலை பிரவேசம் நடத்தப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சுமந்து கொண்டு திருவீதி உலா புறப்பட்டனர். ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டு மீண்டும் கோவிலை அடைந்ததும் உற்சவரை மேடை மீது அமர்த்தி கலசாராதனை செய்து பூஜைகள் துவக்கப்பட்டன. அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் ஸ்ரீ உப்பிலியப்ப சுவாமி தங்கக் கவசத்துடன் எழுந்தருளியிருக்க தூபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க பலவித திரவியங்கள் கொண்டு சுவாமிக்கும் தாயாருக்கும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலயத்தில் மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு கோபுர தீபம் காண்பித்தனர். பிறகு தாமிரபரணி நதியின் படித்துறையில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். 18 வகையான திரவியங்கள் கொண்டு தாமிரபரணி அன்னைக்கு வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பெண்கள் நதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் ஆடி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் வண்ணத் தோரணங்களுடன் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருச்சியில் உற்சவர்கள் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளையும் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு ஆண்டாளும் வெண்பட்டோடு சுவாமியும் காட்சி தர சர்வாபரணங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்து இருந்தனர். பிறகு ஆராதனைகள் நிறைவு பெற்றதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் ஆடி அசைந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சப்பர புறப்பாடு நடைபெற்றது. சிவாலய உள்வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர்கள் ஸ்ரீ மீனாட்சி அம்பாளையும் ஸ்ரீ சொக்கநாதரையும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. அபயம் காட்டியபடி சொக்கநாதரும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அருள்மிகு மீனாட்சி அம்பாளும் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். உலா முடித்து கோயில் மண்டபத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயிலின் 25ஆம் ஆண்டு ஆடிப்பொங்கல் உற்சவ விழா காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக தாரை தப்பட்டைகள் முழங்க அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை ஊர்வலமாக சுமந்து வந்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பட்டத்தை சுமந்து வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு கோயில் வாசலில் வேப்பிலை தோரணம் கட்டியதும் அம்மன் பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகளை நடத்தினர். சுதை சிற்ப வடிவமாகவும் சுயம்பு வடிவிலும் அம்பிகை அருள் புரிய பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டியதும் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பின்னர் கோயில் கருவறையில் மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு பச்சை பட்டாடையுடன் அருள்பாலித்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கொடிப்பட்டத்திற்கும் ஆரத்திகள் காட்டி அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய்களை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் அட்சதையாலும் அர்ச்சனை செய்தனர். சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத பூஜைகள் செய்ததும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பாமணி ஆற்றங்கரையில் அபிஷேக பீடத்தின் மேல் தீர்த்த பேரரை எழுந்தருளச் செய்து பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்லாக்கில் ஸ்ரீ ராஜகோபாலன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க தீர்த்த பேரருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பாமணி ஆற்றுக்குள் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை செய்ததும் வஸ்திரம் சாற்றி மாலை அணிவித்து சம்பிரோக்ஷணம் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு பலவித ஆபரணங்களுடன் நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். குவளையாப்பீடம், வேத்திரம் எனும் சாட்டை மற்றும் அஸ்திரம் தாங்கியபடி சுவாமி திருக்காட்சி தந்தருள பைரவரை சுமந்து கொண்டு பாமணி ஆற்றில் இறங்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். இதையடுத்து உற்சவர் அருகே தீர்த்தபேரரை நிறுத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பல்லாக்கை சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்திற்கு சென்றனர்.
திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மேடை மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தையும் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வலங்காரத்தோடு தாயார்கள் சமேத பெருமாள் திருக்காட்சி தந்தருள பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தி பாலிகைகளில் நவதானியங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கருட பட்டத்திற்கும் நவகலசங்களுக்கும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விஸ்வக்சேனர் மற்றும் கொடிப்பட்டத்தை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களோடு நகர்வலம் புறப்பட்டனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் கருடப்பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகளை நடத்தினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திரங்கள் ஓதியபடி கருட பட்டத்திற்கு தூப தீபம் காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். மேலும் கொடிமர உயர மாலை அணிவித்ததும் கம்பத்திற்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருகே அமைந்துள்ள வராக நதிக்கு ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக சிவாலயத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மங்கள பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். வராக நதிக்கரையை அடைந்ததும் அங்கு வராக நதிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க வராக நதிக்கு மாலை சூட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் வராக நதியில் தீபங்கள் ஏற்றி மிதக்கவிட்டனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நதியில் தீபங்கள் ஏற்றி மிதக்கவிட்டு வழிபட்டனர். நேற்று ஆடி மாத 18ஆம் நாளான ஆடிப்பெருக்கு விழா பல்வேறு ஆலயங்கள் மற்றும் நதிக்கரைகளில் பக்தர்களின் விசேஷ பூஜைகளோடு சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். இங்கு அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நூபுர கங்கை தீர்த்தத்தில் எண்ணற்ற பக்தர்கள் புனித நீராடினர். மலையடிவாரத்திலிருந்து படிகள் வழியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தவாறு அழகர் மலை கோயிலை அடைந்தனர். கங்கை நீரை தெளித்துக் கொண்டு பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேம்பு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். மூலவர் அருள்மிகு வேம்பு மாரியம்மனுக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து கையில் கரும்பும் கோலக்கிளியும் தந்து காமாட்சி அம்மனாக அலங்கரித்திருந்தனர். கால் மடித்து அமர்ந்து புன்னகை தவழும் திருமுகத்தில் மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவரும் அருகில் எழுந்தருளியிருக்க கோயிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் மூலவரை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். காமாட்சியாக காட்சி தந்த அருள்மிகு வேம்பு மாரியம்மனை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாறில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலில் நவச்சண்டி யாக பெருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், பட்சணங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பட்டு வஸ்திரங்கள், மட்டை தேங்காய் ஆகியவற்றோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கையொட்டி ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை வைத்து விவசாயம் செழிக்க சிறப்பு பூஜைகள் நடத்தினர். கோயில் வளாகத்தில் மேடை மீது அம்மன் திருமுகம் பதித்த கலசத்தை அலங்கரித்து அமர்த்தி விவசாயம் செழிக்க வேண்டி நெற்கதிர்களுடன் முளைப்பாரிகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். பெண்கள் மூலவருக்கும் மேடை மீது அமர்ந்திருந்த அம்பிகைக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி முளைப்பாரிகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை நடத்தினர்.
பிறகு பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டதும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் ஆடி மாத திருவிழாவையொட்டி விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களோடு விசேஷ கிரீடம் அணிவித்து புதுப்பட்டுச் சேலை கட்டி மாலைகளுடன் கண்ணாடி வளையல்களையும் வைத்து மச்ச வாகனத்தின் மேல் அமர்ந்த தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்களும் கமலத்துடன் கரும்பும் ஏந்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் மஞ்சள் கயிறு குங்குமத்துடன் கண்ணாடி வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. கோவையில் இருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் கருட பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணன் அமிர்த கலசம் கொடுக்கும் அலங்காரத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் அபயம் காட்டியபடி அருள் புரிய வைனதேயன் பணிந்து கருட கலசத்தை தாங்கியபடி திருக்காட்சி தந்தருளினார். உற்சவர் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு நீலச்சேலை கட்டி திருமாங்கல்யத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு ஏலக்காய் மாலையும் அணிவித்து மேடை மீது நிறுத்தியிருந்தனர். கோயில் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டதும் பெண்களும் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். பிறகு மஞ்சளால் விநாயகர் பிடித்து அரளிப்பூக்கள் கொண்டு கணநாதனுக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் அர்ச்சகர் அஷ்டோத்திர நாமங்களை கூறியபடி இருக்க பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களோடு சாயக்கொண்டை வைத்து 2,10,000 கண்ணாடி வளையல்கள் கொண்டு மாலைகள் அணிவித்து விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். கண்ணாடி வளையல்கள் நடுவே அழகாக காட்சி தந்தபடி அமர்ந்திருந்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரையும் உற்சவர் அம்மனையும் மனமுருக வேண்டி வழிபட்டு தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்ததும் புகழ்பெற்றதுமான அருள்மிகு காளியம்மன் கோவில் ஆடி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். திருத்தேரில் உற்சவர் அம்மன் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களுடன் காட்சி தந்த திருத்தேர் ஆடி அசைந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. தேரில் வீற்றிருந்த அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சூலம் ஏந்தி அபயம் காட்டியவாறு திருத்தேரில் உலா வந்த அருள்மிகு காளியம்மனை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு சிவசக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அம்மன் சிரசிற்கு பச்சை சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கும் மஞ்சள் காப்பு அணிவித்து சிம்மவாகினியாக அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத உற்சவர் முருகப்பெருமானையும் அருள்மிகு தேவி கருமாரி அம்மனை மகிஷாசுர மர்தினியாகவும் அலங்கரித்து மேடை மீது நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே சின்னதக்கேப்பள்ளி நாகவனத்தில் இருக்கும் அருள்மிகு நாகம்மன் கோயிலில் 17ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் நாகங்கள் குடைப்பிடிக்க அதன் கீழ் கற்சிலையாக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ நாகம்மனுக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாலாபிஷேகம் செய்து பக்தியுடன் வழிபட்டனர்.
பிறகு பம்பைகள் முழங்க அம்மன் வேடமணிந்தவர்கள் நடனங்களாட அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயிலில் அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சுந்தராம்பாளை சந்தான லட்சுமியாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். அருள்மிகு சுந்தராம்பாளுக்கு சர்க்கரை பாவாடை எனும் அன்னப்படையிலிட்டு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஆடிப்பூர அம்மனுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் உற்சவர் ஆடிப்பூர அம்பாளை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி உற்சவர் அம்மனை சுமந்து வந்ததும் ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து சன்னதியில் அமர்த்தி தீபம் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் ஜேஷ்டாபிஷேகம். சுவாமிக்கும் தாயாருக்கும் நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆடித் திருவிழா. ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு நடைபெற்ற தீர்த்தவாரி. சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவில் பவித்ரோற்சவம் விசேஷ பூஜைகளுடன் சிறப்பாக துவக்கம். நெல்லை அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழா. தாமிரபரணி நதிக்கு மகா ஆரத்தி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ.